ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி கரும்பை எப்படி குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கரும்பை அப்படி கடித்து சாப்பிட முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கரும்பை இந்த மாதிரி சின்ன சின்ன கனவுகளாக, அதாவது அந்த சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆயிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை அடியிலேருந்து ஒரு அடி நீளம் வரைக்கும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நிறைய மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி வெர்டிக்கலாக ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா அதை ரெண்டாவோ இல்லை மூணாவோ கட் பண்ண போகிறோம். அதாவது சின்ன துண்டாக இருந்தது, அதோட அகலம் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அடியில் போக போக கரும்புடைய அகலம் பெருசாக இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் மூணாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை மூணாக கட் பண்ணுவோம். இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஒரு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இதையும் கட் பண்ணிக்கிறோம். இப்போ சின்னதாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வாயில் வச்சு கடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம உடச்சி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக இப்படி கையாலேயே ஒடிச்சிடலாம். அப்படி ஒடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌன் கலரில் பின்னாடி பிளாக் கலரில் இருக்கிற அதோட தோல் தனியாக வந்துடும். நீங்கள் தனியாக கத்தி வச்செல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி பிரித்து எடுத்துடலாம். அப்படி இல்லாமல் ரொம்ப ஒட்டிகிட்ருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி நீங்கள் பீல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு இது சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நல்லது கரும்பு. சுகர் பேஷண்ட்டு கூட கரும்பு சாப்பிட்லாம். ஸ்கின் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா கரும்பு நல்லா எடுத்துக்கலாம். இந்த சீசனில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்ம கரும்பு ஜூஸாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி முழு கரும்பாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பல்லுக்கும் நல்லது இந்த மாதிரி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒரு 5 மினிட்ஸ் போதும். டக்கு டக்குன்னு நம்ம இதை உரித்து எடுத்துடலாம். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் கரும்பை சின்ன சின்ன பீசஸாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.